வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு விஷயமே வந்து பென்ஷனருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் குறிப்பாக இந்த ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி டேட்டில் யாரெல்லாம் பென்ஷன் வந்து வாங்கிட்டு இருக்கீங்களோ அந்த பென்ஷனர் வந்து இறந்த பிறகு உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய முக்கியமான பெனிஃபிட் வந்து ஏஜேயிலேருந்து கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய தொகை வந்து கிடைக்கும். இது வந்து 1901 ஏப்ரல் 2025 வரைக்கும் வந்திருக்கிற எல்லா பென்ஷனருக்குமே இது வந்து தெரிஞ்சிருக்கணும். பென்ஷன் மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தை சார்ந்து இருக்கிறவங்களும் இது வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த பென்ஷனருக்கு ஏதாவது ஒன்று ஆகுதுன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி தொகையெல்லாம் நீங்கள் வந்து கிளைம் பண்ணி வந்து வாங்க முடியும். ஸோ அதுக்காக இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, அதே போல் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனருக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ முதல் பாயிண்டில் வந்து நம்ம அடுத்த நம்மளுக்கு வந்து டிஏடிஆர் வந்து அதிகமாகிறதுக்கான ஜூலை 30 வரைக்கும் இது வந்து டைம் பீரியடு. 1 ஜூலைலேருந்து நம்மளுக்கு டிஏடிஆர் வந்து அதிகரித்து வந்து கொடுக்கணும். இப்போ 1 ஜனவரிலேருந்து நம்மளுக்கு 2% வந்து அதிகமாகிட்டு போன மாத பென்ஷன்லேருந்து அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு வந்து கிடைக்கவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஏப்ரல் மாதத்தில் அந்த ஏஐசிபிஎனோட இண்டெக்ஸ் சார்ட் ப்ரைஸோட அந்த டேபிள் வந்து வந்திருக்கு. ஸோ அதோட அடிப்படையில் நமக்கு வந்து 3% வந்து அதிகரிக்குமா இல்லை 4% வந்து அதிகரிக்குமா, அதாவது 1 ஜூலை 2026 எவ்வளோ அதிகரிக்கும் அப்படின்ற அந்த கேல்குலேஷன் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 2026 அந்த ஏஐசிபியோட சார்ட் இண்டெக்ஸ் ப்ரைஸோட அந்த டேபிள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதில் வந்து 149.1 இருந்தது, 149.9 வந்து அதிகரிச்சு, அதாவது 0.8 வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 0.8 அதிகமானதுனால இன்றைக்கி டேட்டில் நம்மளுக்கு டிஏடிஆர் வந்து அதிகரித்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் 62.52 வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 62% வந்து அதிகரிக்கும். அதாவது 60 இருக்குது. இப்போ 1 ஜனவரி 2026 1 ஜூலை 2026 2% வந்து அதிகரிக்கும். அதாவது இதே அளவுலே இருக்குது அப்படின்ற பட்சத்தில். ஸோ இது இங்கேருந்து நம்மளுக்கு வந்து 4% வந்து அதிகரிக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஜூன் 30 அதாவது ஜூன் மாதம் வந்து கிடைக்க போகிற அந்த ஏஐசிபியோட விலைவாசி ஏற்றத்துக்கு தகுந்தாப்புல அதோட சார்ட் படி நம்மளுக்கு 155 வந்து மாறணும். அதாவது 149.9 155 மாறும்போது மட்டும்தான் நம்மளுக்கு 64% வந்து மாறும். ஸோ இதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. அதனால் நம்மளுக்கு 1 ஜூலை 2026 3% தான் வந்து அதிகமாகும். நம்ம வந்து நம்மளோட சேனலில் போஸ்டர்லேயே வந்து நம்ம வந்து ஒரு இமேஜ் ஒன்று போட்டிருந்தோம். அதாவது விலைவாசி வந்து அதிகமாகுது, ஆனால் அந்த விலைவாசி ஏற்றத்துக்கு தகுந்தாப்புல அரசு ஊழியருக்கும் சரி இல்லை அரசு சார்ந்திருக்கிற பென்ஷனருக்கும் சரி அதுக்கு தகுந்தாப்புல டிஏடிஆர் வந்து அதிகமாகுதுனாக்கா கிடையாது. ஏன்னா இதோட ஃபார்முலா வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அத்தியாவசிய பொருட்களோட விலை எவ்வளவு வந்து அதிகமாகுதோ அதுக்கு தகுந்தாப்புல அரசு ஊழியருக்கும் பென்ஷனருக்கும் வந்து அதோட பெனிஃபிட் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இது வந்து பேசிக்காகவே வந்து ஃபார்முலா வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, டிஏடிஆரோட கேல்குலேஷன் ஃபார்முலாவை. ஸோ அதனால தான் இங்கே வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய வந்து இழப்பு வந்து ஏற்படுது. ஸோ இப்போ விலைவாசி ஏற்றம் வந்து அதிகமாக இருக்குது, ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா 149.9 தான் இருக்கே தவிர அதோட அதிகமாகலை. ஸோ அதனால் நமக்கு 3% வந்து 1 ஜூலைலேருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 4% வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ரெண்டாவது பாயிண்டில் வந்து ஏஜேஐஎஃபோட நம்ம வந்து எப்படி கிளைம் பண்ணணும், எக்ஸர்வீஸ்மேன் வந்து இறந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு பல்கான அமௌண்ட் வந்து கிடைக்கும் ஏஜி ஆர்மி குரூப் இன்சூரன்ஸ் ஃபண்டுலேருந்து. ஸோ இது வந்து எக்ஸ்டெண்டட் இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி இது வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒருத்தர் பென்ஷன் அவுட் ஆகும்போதே இந்த ஏஜேக்கான ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து அவங்க பிரித்து வச்சுக்குவாங்க. அது வந்து இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு வந்து இருக்கும். அதாவது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே அந்த பென்ஷனர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் வந்து யார் வந்து நாமினியாவோ இல்லை கண்டிஜென்ட் நாமினியாவோ இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன அமௌண்ட் வந்து அந்த காலகட்டத்தில் பென்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் 1 ஏப்ரல் 2025 யாரெல்லாம் பென்ஷன் அவுட் ஆகிருக்காங்களோ அவங்க அந்த பென்ஷனர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா 15 லட்ச ரூபா வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் அந்த லெட்டர் வந்து பார்க்கலாம். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் வந்து நீங்கள் என்ன வந்து கொடுக்கணும், எப்படி வந்து இந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் வாங்க முடியும் அப்படின்றத வந்து நம்ம அந்த லெட்டரில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இதுதான் அந்த லெட்ரு. இது வந்து 1 ஜனவரி 2026 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் டெத் பெனிஃபிட் அண்டர் எக்ஸ்டெண்டட் ஆர்மி குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் படி. ஸோ இது வந்து யாருக்குனாக்கா முக்கியமாக இது வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மட்டும்தான் இந்த
எக்ஸ்டெண்டட் ஆர்மி குரூப் இன்சூரன்ஸு. மற்றபடி சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆகுதுன்ற பட்சத்தில் அது அந்த யூனிட்டோ இல்லை அந்த ரெக்கார்டோ மொத்த டாக்குமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி இந்த ஏஜி மூலிமா என்ன பெனிஃபிட் கிடைக்கணுமோ அது வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்து பிரச்சனை ஆகிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பென்ஷனருக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து எது மாதிரி இது வந்து பண்ணணும், எப்படி வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதே வந்து தெரியாமல் வந்து வாங்காமல் விட்டுறாங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ்டெண்டட் இன்சூரன்ஸ் பெனிஃபிட் மூலிமா விடோவும் என்ஓகேவும் நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம். எந்த வேட்டரன் வந்து இறந்துட்டாங்களோ அவங்களோட வேலிட் பீரியடில் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த டேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல வந்து நம்ம டாக்குமெண்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து டாக்குமெண்ட் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யார் வந்து கிளைம் பண்ணுறீங்களோ அவங்க வந்து நாமினியாவோ இல்லை கண்டிஜென்ட் நாமினியாவோ இருக்கணும். அதாவது முதல்ல மனைவி இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து நாமினியாக இருப்பாங்க. அடுத்து அவங்களோட பெற்றோர்களையோ இல்லை குழந்தைகளையோ வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து கண்டிஜென்ட் நாமினியாக வந்து இருப்பாங்க. ஸோ நாமினி இல்லாத பட்சத்தில் இந்த கண்டிஜென்ட் நாமினி வந்து அதை கிளைம் பண்ணி வந்து வாங்கலாம். ஸோ அதுக்கான வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை வந்து நான் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ முதல்ல உங்களுக்கு வந்து என்ன வேணும் டாக்குமெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏஜிஐயோட எக்ஸ்டெண்டட் இன்சூரன்ஸ் பாலிசியோட ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பென்ஷன் அவுட் ஆகும்போது இந்த டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வச்சுட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெத் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். எந்த பென்ஷனர் வந்து எந்த வேட்டரன் வந்து இறந்துட்டாங்களோ அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் வேணும். அதில் வந்து QR கோடு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெத் சர்டிஃபிகேட் வாங்கும்போதும் சரி, மற்ற டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கும்போது QR கோடு வந்து அதில் மென்ஷன் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேன்சர் செக் லீஃப் வந்து கொடுக்கணும். இது யாருக்குனாக்கா எந்த அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகணுமோ அந்த அக்கௌண்ட்டுக்கானது. அதே போல் இந்த அக்கௌண்ட் வந்து நாமினியோ இல்லை கண்டிஜென்ட் நாமினியோ யார் வந்து இதை கிளைம் பண்ணுறீங்களோ அவங்களோட பேரில் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து இருக்கணும். கேன்சர் செக் லீஃபாகவும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அந்த பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜும் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் வந்து அந்த பேங்க்கோட மேனேஜரோ அவங்களோட சைன் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் அட்டஸ்டட் ஆதார் கார்டோட அந்த காப்பி வந்து வேணும். பேன் கார்டோட அந்த காப்பி வேணும். அதுலேயும் நீங்கள் வந்து சைன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மொபைல் நம்பர் வேணும். அதே போல் இமெயில் ஐடி வேணும். இது யார் வந்து கிளைம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு. ஏன்னா இது வந்து ஈஸியான முறையில் உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் பண்ணி வேறு ஏதாவது டாக்குமெண்ட் வந்து வேணும் அப்படின்றாங்க, அதையும் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி அனுப்புகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஏதாவது மிஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்துலையும் உங்களுக்கு வந்து லெட்டருமே வந்து அனுப்புவாங்க. ஸோ அந்த லெட்டர் வந்து நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஏஜை கிளைம் பண்ணும்போது நீங்கள் தவறுதலாக எதனா அனுப்புகிறீங்க பட்சத்தில் உங்களுக்கு சோல்ஜர் போர்டு த்ரூவில் லெட்டர் அனுப்புவாங்க. அந்த லெட்டரில் என்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து மறுபடியும் அனுப்பும்போது அது உங்களுக்கு அது கிளைம் பண்ணிவிட்டு கிடைக்க வேண்டிய அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ இந்த நாமினி கண்டிஜென்ட் நாமினி, ஸோ இதுக்கான வித்தியாசத்தை வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பாண்டில் வந்து பார்த்துருப்பீங்க. இதுதான் அந்த ஏஜேயோட பென்ஷனர் வரும்போது பழைய பாண்டு. இது புதிய பாண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு மாதிரி இருக்கும். அதையே நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த பழைய பாண்டில் குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள், நாமினி கண்டிஜென்ட் நாமினி. ஸோ யார் வந்து முதல்ல நாமினியாக இருக்காங்களோ அவங்க இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிஜென்ட் நாமினி அதுக்கு அடுத்து இருக்கிறவங்க வந்து கிளைம் பண்ணி வந்து வாங்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் அனுப்புறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜில்லா சைனிக் போர்டு மூலியமாக தான் வந்து வாங்கணும். இது நீங்கள் தனியாக வந்து அனுப்பக்கூடாது. இண்டிவிஜுவலாக ஜில்லா சைனிக் போர்டு மூலியமாக அனுப்பிச்சு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் முக்கியமானது. இந்த இன்சூரன்ஸோட நீங்கள் கிளைம் பண்ணும்போது எதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 1 ஜனவரி 1901 1 ஏப்ரல் 2025 காலகட்டத்துக்கான ஒரு டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முதல்ல எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும் எந்த வருஷம் வரைக்கும் இது வந்து வேலிடாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 1981 31 மார்ச் 1989 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முதல்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஆஃபீஸருக்கு இது வந்து 1640 ரூபா வந்து முதல்ல கட் ஆகிருக்கு. ஸோ இதோட அடிப்படையில் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ரீஃபண்டபிள், இது வந்து மறுபடியும் கிடைக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வந்து அவங்களோட ரிட்டையர்மெண்ட் டேட்டும் அவங்களோட வயசு வந்து 65 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா இது வந்து எக்ஸ்பைர்ட் ஆகிடும், அந்த அமௌண்ட் வந்து கிடைக்காது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸருக்கு 65,000 ஜேசி ஓவர்ஸ்க்கு வந்து 30,000 வந்து இருந்தாச்சு. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அதோட டைம் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த நான் ரீஃபண்டபிள் ஸோ இது வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே வந்து சொல்கிறேன் பாருங்கள், 31 டிசம்பர் 2013 31 டிசம்பர் 2014 வரைக்கும் இதுக்கு இடையில் யாரெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸருக்கு 82,300 ரூபா வந்து கட் பண்ணியிருப்பாங்க. ஜேசி ஓவர்ஸ்க்கு வந்து 41,590 ரூபா வந்து கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்டபிள். அதாவது
26 வருஷம் அவங்க ரிட்டையர்மெண்ட் டேட்டுக்கும் 75 வயசும் அவங்களுக்கு வந்து கடந்துடுச்சு, அவங்களுக்கு எதுவுமே ஆகலை, அவங்க வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த 82,300 இல்லை இந்த 41,590 அந்த ரேங்குக்கு தகுந்தாப்புல அவங்களோட அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். இன்கேஸ் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு 26 வருஷத்துக்குள்ளே இல்லை 75 வயசு, ஸோ இது ரெண்டுத்தில் எது வந்து முன்னாடி ஆகுதோ அதுக்கு தகுந்தாப்புல ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாயும், ஜவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாயும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட் வந்து இந்த டைம் பீரியடில் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்தாப்புல அதுக்கான டியூரேஷன் வந்து சேஞ்ச் ஆகுது, அதுக்கான அமௌண்ட்டை வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ 1 ஏப்ரல் 2025க்கு அப்புறம் யாரெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்காங்களோ அவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸருக்கு 2,75,000 வந்து கட் ஆகிருக்கும் அவங்க பென்ஷன் வரும்போது. ஜேசிஓ ஓவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 ரூபாய் வந்து கட் ஆகிருக்கும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீஃபண்டபிள். ஸோ இங்கே வந்து 1 ஜனவரி 2022லேருந்து 30 மே 2022 வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள். அதே போல் 1 ஏப்ரல் 2017லேருந்து 31 டிசம்பர் 2021க்குள்ளே வந்தவங்களுக்கு நான் ரீஃபண்டபிள். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2017க்கு முன்னாடி வந்தவங்களுக்கு ரீஃபண்டபிளாக இருக்குது. ஸோ இது வந்து டைம் பீரியடை வந்து நீங்கள் பார்க்கணும், அதாவது அவர் எந்த காலகட்டத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்காரு அப்படின்ற பார்த்து தான் இது வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த 1,20,000 ரூபாய் வந்து ஜேசிஓ கட் பண்ணுறாங்க, இது வந்து ரீஃபண்டபிளாக இருக்குது. ஸோ இதோட காலகட்டம் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸருக்கு வந்து 26 வருஷம் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு 80 வயசு வந்து பூர்த்தி ஆகிற வரைக்கும், ஜேசி ஓவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷம் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு 75 வயசு வந்து அவங்களுக்கு ஆகிற வரைக்கும். ஸோ இது வந்து 2 வேரியேஷனாக வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து இங்கே ஆஃபீஸருக்கு 30 லட்ச ரூபாயும், ஜேசி ஓவர்ஸ்க்கு வந்து 15 லட்ச ரூபாயும் வந்து கிடைக்கும். ஸோ இந்த டைம் பீரியடுக்கு தகுந்தாப்புல இது வந்து அமௌண்ட்டும் வந்து சேஞ்ச் ஆகுது, அதே போல் இந்த கண்டிஷன்ஸும் வந்து இங்கே சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு அப்டேட் வரும்போது நம்மளோட சேனலில் இதை வந்து நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவோம். ஸோ இந்த மாதிரி யாராவது எக்ஸர்வீஸ் மணி இறந்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு இந்த டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படின்றத வந்து இதை கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பிடிஎஃப் வந்து நான் கீழே ஆட் பண்ணுறேன். ஸோ வேணுன்றவங்க இதை டவுன்லோட் பண்ணி உங்களோட இந்த ஆர்மி குரூப் இன்சூரன்ஸ் ஃபண்டு வந்து நீங்கள் கிளைம் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் சோல்ஜர் போர்டு த்ரூவில் நீங்கள் வந்து கிளைம் பண்ணுங்கள். அதுக்கான தேவையான டாக்குமெண்ட் என்ன வேணுன்றத இதில் வந்து கிளியர் கட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை, உங்களுக்கு ஏற்கனவே உங்கள் கையில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் தான் இது. அதே போல் ஒவ்வொரு எக்ஸர்வீஸ் மேனும் நீங்கள் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஏஜேயோட இந்த பாண்டு இதுதான், இது வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது, இந்த பீரியடில் வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்கோம், ஸோ இதோட அடிப்படையில் எனக்கு ஏதாவது ஆகுதுன்ற பட்சத்தில் எனக்கு எவ்வளோ தொகை வந்து கிடைக்கும் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபேமிலிக்கு வந்து விளக்குங்க. ஸோ அப்போ தான் அவங்க வந்து நீங்கள் இல்லாத பட்சத்தில் என்னென்ன அமௌண்ட் எல்லாம் வாங்கலாம், எப்படி வாங்கலாம் அப்படின்ற அந்த தெளிவு வந்து கிடைக்கும். அதோட அடிப்படையில் அவங்க வந்து வாங்கிறதுக்கான முயற்சி வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு தெரியலன்ற பட்சத்துலையும் நீங்கள் நம்மளோட சேனலில் இருக்க வீடியோ பார்த்தோம், அது என்னென்ன கிடைக்கணும், எப்படி வாங்கணும், என்னென்ன கிளைம் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றத அந்த புரிதல் ஏற்படுத்திக்கிட்டு நீங்களே கூட கிளைம் பண்ணி வந்து வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக வீடியோ லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனுக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.